மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களை தாங்கள் நிறைவேற்றியது போல திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி வருவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் பாஜகவின் தாமரை மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிரதமர் மோடிக்கு பனை தொழிலாளர்களின் உழைப்பை தெரிவிக்கும் வகையில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. பனை தொழிலாளர்களின் கடின உழைப்பினை அங்கீகரிக்கும் விதமாக இந்த பரிசை அவர் வழங்குவார். பின்னர் பேசிய பிரதமர் மோடி, மத்திய அரசு தமிழ்நாடு மற்றும் சென்னையின் எதிர்காலத்திற்காக பணியாற்றி வருவதாக கூறினார். ஆனால் திமுக அரசு மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு பதிலாக மேலும் மேலும் துயரை கொடுத்து வருவதாகவும், மக்களை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் திமுக அரசுக்கு அக்கறை இல்லை எனவும் குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் போதைப் பொருள் கடத்தல் அதிகமாக நடப்பதாகவும், இதை தடுக்க வேண்டுமென்றால் மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். साथियों, आप जरा एक बात मैं कहने जा रहा हूं, ध्यान से सुनिए। चेन्नई के लोग भी सुने, तमिलनाडु के लोग भी सुने और देश के लोग भी सुने। कुछ दिन पहले तमिलनाडु में ही देश के पहले ग्रीन हाइड्रोजन फ्यूअल सेल वेसल को लॉन्च किया गया था। यूपी के मेरठ सिंभावली ट्रांसमिशन लाइंस का उद्घाटन इसी दौरान हुआ है। कर्नाटक के कोप्पल में विंड एनर्जी जोन से ट्रांसमिशन लाइंस का उद्घाटन भी किया गया है। சில நாட்கள் முன்பாகத்தான் தமிழ்நாட்டிலே பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் வாயிலாக இயங்கும் கலன் தொடங்கப்பட்டது. ஊபியிலே மேரட் சிம்பாவலி டிரான்ஸ்மிஷன் லைன்கள் கூட இந்த காலகட்டத்திலேதான் தொடங்கப்பட்டிருக்கின்றன.